ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு 2 படம் வந்து தம்ப் அப் பண்ணியிருக்காங்க. அந்த 2 படம் எப்படி இருக்குது, என்ன ஏது இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து இனிமேல் வந்து ஃபுல்லாக இந்த மூவிஸ் பற்றி எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ யாராவது வந்து இந்த மாதிரி மூவிஸ்லாம் நீங்கள் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுங்க, நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜனங்க யாரும் அவனை பார்க்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். ராக்கி நெட்ஃப்ளிக்ஸில் இருந்து புதுசாக ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வால் டு வால். இந்த படம் வந்து கொரியன் படம். இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சவுண்டு ஒரு சவுண்டுக்கு யாராவது எரிச்சல் ஆவீங்களா? இந்த படம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக எரிச்சல் ஆவீங்க. ஏன்னா அந்த படம் வந்து அவ்வளோ புஷ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலங்க இந்த படம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் யாராவது ஒரு சவுண்டு விட்டால் கூட உங்களுக்கு அவ்வளோ எரிச்சல் ஆகும். அந்த மாதிரி படம் கொண்டு போயிருக்காங்க. சரி, இந்த படத்தோட கதை வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒருத்தர் இருக்கார், ஓகேவா? அவருக்கு வந்து ரொம்ப நாள் ஒரு கனவு, ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து ஒன்று வாங்கணும், அதுதான் நம்மளோட கனவு சொட்டு. அவர் வேலை பார்க்குற இடத்துல எப்படியாவது காசெல்லாம் பரட்டி ஒரு புதுசாக ஒரு லோன் போட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு வாங்கிறாரு. அது எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு அவருக்கு தான் தெரியும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கிறாரா. வாங்கிட்டு ஜம்முன்னு போய் படுத்தா நைட்டு எவனோ ஓடுதவன் மேலே இருந்து டொக்கு டொக்கு டொக்குன்னு வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான், சவுண்டு கொடுத்துட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் ஹீரோ வந்து வெறுப்பாகி எவன்டா டொக்கு டொக்குன்னு அடிக்கிறா சொல்லிட்டு எல்லா கதவு போய் தட்டுனா எவனும் வந்து அந்த சவுண்டு கொடுக்கவே இல்லை. பின்ன எப்படி இந்த சவுண்டு வந்துச்சு? இதுதாங்க இந்த படத்தோட கதையே. அதாவது இந்த படம் வந்து பேய் படமா இல்லை சைக்கோ படமா? ஸோ நமக்கே ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ இந்த படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி கொரியனில் வந்து இந்த மாதிரி நிறைய படம் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி வந்து அழகாக வந்து கொண்டு போகிறது வந்து கொரியனால் மட்டும்தான் முடியும். ஸோ சூப்பராக அந்த படம் வந்து கொண்டு போயிருக்காங்க. இந்த படம் வந்து டோட்டலாக ஒரு 3 பேர் தாங்க. இந்த 3 பேர் தான் வந்து ஹீரோ, ஹவுஸ் ஓனரு, அதுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டு. இந்த 3 பேர் தான். இந்த 3 பேர் தான் வந்து இந்த படத்தை அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. ஜஸ்ட் இந்த 3 பேர் தான், வேறு அதிகமாக யாரும் வந்து அவ்வளோவா இல்லை, சரிங்களா? ஆனால் இந்த 3 பேர் தான் வந்து டோட்டலாக வந்து இந்த படத்தையே தூக்கிட்டு போகிறாங்க. பெரிய விஷயம் இதெல்லாம். இந்த படம் வந்து ரொம்ப வந்து நிறைய லொக்கேஷன்லாம் போய்லாம் ஷூட்லாம் எடுக்கவே இல்லை. ஜஸ்ட்டு ஒரே ஒரு வீடு, ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, 4 சுவர், இதுக்குள்ளே தான் வந்து மொத்த படமும் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக வந்து முடிச்சிருக்காங்க. சவுண்டு டிசைனிங்லாம் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து வீட்டில் ஹோம் தியேட்டர் வச்சு இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா படம் வந்து அந்த சவுண்ட் டிசைனிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படம் வந்து நீங்கள் வந்து நினைப்பீங்க இதுவாக தான் இருக்கும், யாரோ ஒருத்தன் வேலை பார்க்குறான் போல், இதுவாக தான் இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் அதுவாக இருக்காது. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் அடிப்பாங்க. ஸோ உண்மையில அந்த ட்விஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெயினான என்னென்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நிறைய பேர் தங்கியிருக்காங்கள, அவங்க ஃபுல்லாமே வந்து நார்மலாக இருக்க மாட்டாங்க, ஒரு வினோதமாக இருப்பாங்க. நம்ம போய் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாலாம் பேசவே மாட்டாங்க. ஒரு வினோதமாக இது ஒரு விரோதியாக வந்து பேசுகிற மாதிரியே நினச்சிட்டு பேசுவாங்க. யாரா நீங்கள், ஏன்டா இப்படிலாம் வந்து என்னை பார்க்குறீங்க? எல்லா பேரும் வந்து ஒரு வினோதமாக தான் நடந்துக்குவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன இது ஒன்றும் புரியலையே, அப்படி தான் இருக்கும் இந்த படம். ஸோ இந்த படம் பாருங்கள், உண்மையிலேயே உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், கெட்ட வார்த்தை. எப்பா கெட்ட வார்த்தை வந்து டன் கணக்கில் வந்து பேசுகிறாங்க. ஒரு பாரபட்சமே பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் அதான் ஒரு 3/4 மணி நேரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு போகும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ஃபுல்லாக கெட்ட வார்த்தை தான். தயவு செய்து இந்த படம் வந்து நீங்கள் ஃபேமிலியோட மட்டும் உட்காந்து பார்த்துடாதீங்க. செருப்படி வந்து கண்டிப்பாக விழுகும். அதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா டன் கணக்கில் வந்து கெட்ட வார்த்தையாக வந்து பேசியிருக்காங்க. நான் எதிரே பார்க்கல, என்னடா இப்படி தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. தமிழ் டப்பிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க, அது எந்த ஒரு குறையும் இல்லை. மொத்தமாக இந்த படம் வந்து சூப்பரான படம். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். என்ன ஃபேமிலியோட மட்டும் உட்காந்து பார்த்துடாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஆர்ஏடி சொல்லிட்டு ஒரு படங்க. இது வந்து நம்ம அமேசான் பிரைமில் வந்து வந்தது 2024. ஸோ ரொம்ப நாளாக வந்து இந்த படம் வந்து கடப்பில் இருந்துச்சு, தமிழ் டப்பிங் வந்து வரவே இல்லை. இப்போ தான் தமிழ் டப்பிங் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஒருத்தங்க இருக்காங்க, வீட்டில் வந்து தனியாக இருக்காங்க. திடீர்னு ஒருத்தன் வந்து கதவு தட்டுறான்.
உங்கள் வீட்டில் வந்து ஏதோ ஒரு மான்ஸ்டர் இருக்குது, சீக்கிரம் வெளியே வாங்க சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வந்து நம்பலை. என்ன நீங்கள் சொல்கிறீங்க, நான் தான் வீட்டில் நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன், எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை சொல்லிட்டு எவ்வளோ சொல்கிறா. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் வந்து செத்துட்டா. அவள் எப்படி செத்தா, எந்த மாதிரி செத்தா வந்து நமக்கு வந்து ஸ்டார்டிங்காக காமிச்சிருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் வந்து எப்படி செத்தா சொல்லிட்டு ஹீரோயினோட அக்கா ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு சிபிஐ ஆஃபீஸர் மாதிரி. நம்ம தங்கச்சி வந்து எப்படி செத்தா சொல்லிட்டு அதை விசாரிக்கிறதா வருவா. அவளுக்கு வந்து ஒரு பவர் ஒன்று இருக்கும். என்ன பவர்னா, பேய் எல்லாம் வந்து பார்க்கறது பேசுறது அந்த மாதிரி ஒரு பவர் வந்து அவங்க அக்காக்காரிக்கு இருக்கும். நார்மலாக வந்து நீங்கள் இந்த வெனஸ்டே படம் பார்த்துருக்கீங்களே, அதில் ஹீரோயின் வந்து ஒரு பவர் இருக்கும். எங்கே தொட்டாலும் வந்து அந்த ஹிஸ்ட்ரி வந்து தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி வந்து ஹீரோயினோட அக்காவுக்கு அந்த ஒரு பவர் இருக்குமா. ஸோ இதுக்கப்புறம் இந்த படம் வந்து என்ன நடந்துச்சு, உண்மையிலே வந்து அந்த ஹீரோயின் வந்து எப்படி செத்தா, அது பேயா இல்லை சைக்கோவா, அது போக போக தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும். இந்த படம் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். டைலாக்கும் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்லோ பேஸில் போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த படம் என்னதான் ஸ்லோவாக போனாலும் ஏதாவது பயமுறுத்த சீனு ஆகா ஓவோ இருக்கிற அளவுக்கு ஒன்றுமே இருக்கவே இருக்காது. உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இந்த ஜம்ப்ஸ்கேர் வந்து இருக்கும்ல, டக்கு டக்குன்னு வந்து நம்ம பயப்படுற சீன்லாம் இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஒன்றுமே இருக்காதுங்க. அப்போனா என்னடா இந்த படம், என்ன இது அப்படி தான் நமக்கே தோணும். இது வந்து ஜஸ்ட் ஒரு பேய் படம். ஆனால் வந்து பயமுறுத்துகிற மாதிரி எந்த ஒரு சீனும் வந்து வைக்கவே இல்லை. அது ஏன்னு எனக்கே தெரியல. இந்த படம் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சுமாரான படங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன படம் கூட வந்து நல்லா இருக்கும். ஆனால் இந்த படம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். யாராவது வந்து இந்த மாதிரி ஒரு படம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். நல்ல படம் தான். கொஞ்சம் ஆவரேஜாக வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக போகும். கொஞ்சம் பொறுமையாக யாராவது இருந்தீங்கன்னா இந்த படம் நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து 2 தமிழ் டப்பில் படம் வந்திருக்கு. நீங்கள் தாராளமாக 2 படம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி படம் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ இந்த வீடியோ யாராவது லைக் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். தயவு செய்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ நம்ம வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.